உயர்நீதிமன்றத்தில் சொன்னது என்கரேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை எவிக்ட் பண்ண சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்து அறநிலையத்துறையும் நீங்கள் இந்த பெட்டிஷன் ஆஃப் ரெண்டினையும் சேர்த்து ஒட்டுமொத்தம் 305 கடைக்கு நோட்டீஸ் கொடுக்கிறார்கள். தயவுசெய்து அந்த நோட்டீஸை நிறுத்தி கடை அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த கேள்வியை என்னையும் சேர்த்துக்கிடுங்க. அது உண்மையிலே பாவப்பட்ட மக்கள் முடிஞ்சா உதவி செய்யும். இன்று சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு ஆதரவு அளித்துள்ளார். உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விதான். கிட்டத்தட்ட 305 கடைகள் கன்னியாகுமரி பேரூராட்சியில் இருக்கிறது. உங்களுடைய முனிசிபாலிட்டி சம்பந்தமாக ஒரு 142 கடைகள் இருக்கிறது. ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு 125 கடை இருக்கிறது. இந்த கடைகளுக்கெல்லாம் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பியதால் கடையை எவிக்ட் பண்ண வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் சொன்னது என்கரேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை எவிக்ட் பண்ண சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்து அறநிலையத்துறையும் நீங்கள் இந்த பெட்டிஷன் ஆஃப் ரெண்டினையும் சேர்த்து ஒட்டுமொத்தம் 305 கடைக்கு நோட்டீஸ் கொடுக்கிறார்கள். தயவுசெய்து அந்த நோட்டீஸை நிறுத்தி கடை அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த கேள்வியை என்னையும் சேர்த்துக்கிடுங்க. அது உண்மையிலே பாவப்பட்ட மக்கள் முடிஞ்சா உதவி செய்யுங்க. நல்லா கேள்வி நீ சொல்லுங்க. அதை சொல்லுங்க. பாவப்பட்ட மக்கள் எல்லாம் தேர்தல் வரப்போகுது, அதனால நீங்க எல்லாம் சொல்றீங்க. கோர்ட்ல போய் எங்க அதிகாரிகள் கை கட்டி நிக்கிறாங்க. நீங்களே வக்கீல சொல்லுங்க. மைக் 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 கொடுங்க. தளவாய் சொல்றதுக்கு இந்த இடம் வந்து ஹெச்ஆர்என்சி சொந்தமான இடம். 1979 ஆக்டுக்கு பின்னாலே அந்த கடை தரக்கடையா இருந்திருக்கு. இப்போ அதில் சின்ன கட்டடம் கட்டிருக்காங்க. அதுக்கு பிளான் அப்ரூவ் இல்லைன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. உங்க இடத்துக்கு பிக்சேஷன் ஆஃப் ரெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல நம்ம உதவி கிடைக்கணும். நம்ம கொஞ்சம் ரொம்ப சட்டமும் இல்லாம உதவி செய்யுங்க. நீங்க கோர்ட்ல வந்து உண்மை நோட்டீஸ்லாம் உண்மை கொடுத்தது என்கரேஜ்மெண்ட் தான் கோர்ட்ல ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நீங்க ஒட்டுமொத்தமா எல்லா கடைக்கும் நோட்டீஸ் கொடுத்துருங்க. தயவு செய்து என்கரேஜ்மெண்ட் இருந்தா ரிமூவ் பண்ணுங்க. அதுல there is no objection, but provided if it is legally valid you can consider this. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்கள், லீகலி வேல்யூடுனா நம்ம எப்படி நோட்டீஸ் கொடுக்க முடியும்? நீங்க வக்கீல், லீகலி எப்படி நோட்டீஸ் கொடுக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஐயா மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்கள் சொல்வதை நான் அதிகாரிகளோடு கலந்து பேசி எப்படி பாதிக்காத அளவுக்கு நிச்சயமாக செய்யலாம். அது அறநிலையத்துறை அமைச்சரும் இங்க இருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.